அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 89. சிந்தனை சொல்லும் வழி. சிந்தனை ஒரு செல்வம். மக்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்திக்க தெரியாதவன் வறுமை வாய்ப்பட்டவன். இறைவன் அருளை அடையவும் சிந்தனை தேவை என்பதை நன்கு அறிந்த ஒருவர் இப்படி கதறுகிறார். இறைவா, உன்னை சிந்தித்தறியேன், அரைக்கமும் தரிசித்தறியேன், ஒரு நாளும் வந்தித்தறியேன், மறவாதே வழுத்தியறியேன் கனவினிலும், எனக்கு உன் அருள் எப்படி கிடைக்கும்? ஆனால் பலர் இன்று சிந்திப்பதே இல்லை. சிலர் குறுக்கு வழியிலே சிந்திக்கின்றனர். அத்தகைய நிகழ்ச்சிகளில் ஒன்று, ஏணி மரத்தின் மீது ஏறி சுவரில் ஆணி அடிக்கிறான் ஒருவன். மற்றொருவன் கீழே நின்று ஏணி மரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான். சற்று நேரம் அதிகமாகவே கீழே நிற்பவன் அவனை, ஆணி இறங்கவில்லையா, கான்கிரீட் சுவரா, என்ன என்று கேட்கவே, மண் சுவர்தான், விரைவில் அடித்து விடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் வேகமாக சுத்தியால் அடிக்க ஆரம்பித்தான். ஏணியை பிடித்துக் கொண்டிருந்தவன் நன்றாக மேலே பார்த்துவிட்டு, கொண்டையை சுவரில் வைத்து கூர்ப்பக்கமாக கத்தியால் அடிக்கிறாயே என்று கோபித்தான். அதற்கு அவன் சிந்தித்துவிட்டு சொன்னான், என்மேல் தப்பில்லை. ஆணி கம்பெனிக்காரன் கூர் இருக்க வேண்டிய இடத்தில் கொண்டையையும், கொண்டை இருக்க வேண்டிய இடத்தில் கூர்மையையும் சிந்திக்காமல் வைத்துவிட்டான். சுவற்றில் இது எப்படி இறங்கும்? அதற்கு கீழே இருப்பவன் சொன்னான், ஆணி கம்பெனிக்காரன் மீது தப்பில்லை, அந்த ஆணி எதிர் சுவரில அடிக்கிற ஆணி என்றவாறு கடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பின்பு நன்றாக சிந்தித்து போய், இந்த சுவருக்கான ஆணியை வாங்கிக் கொண்டு வா என அனுப்பினான். குறுக்கு வழி சிந்தனைகள் பலவற்றுக்கு இது ஒன்று போதுமானது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.